தயவு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. திருவருட்பா 6ஆம் திருமுறை காற்றாலே புவியாலே என்ற பாடலுக்கு தயாநிதி சுவாமி சரவணானந்த அவர்கள் அருளிய அருள் விளக்க உரை பார்ப்போம். காற்றாலே புவியாலே ககனம் மதனாலே கனலாலே புனலாலே கதிராதியாலே கூற்றாலே பிணியாலே கொலை கருவியாலே கோலாலே பிறையற்றும் கொடும் செயல்களாலே வேற்றாலே எஞ்ஞான்றும் வழியாதே விளங்கும் மெய்யளிக்க வேண்டுமென்றேன் எஞ்ஞான்றும் அழியாதே விளங்கும் மெய்யளிக்க வேண்டுமென்றேன் விரைந்தளித்தான் எனக்கே. ஏற்றாலே இழிவன நீர் நினையாதீர் உலகீர் எந்தை அருட்பெரும் ஜோதி இறைவனை சார்வீரே. காற்றாலே புவியாலே ககன மதனாலே கனலாலே புனலாலே கதிராதியாலே கூற்றாலே பிணியாலே கொலை கருவியாலே கோலாலே பிறையற்றும் கொடும் செயல்களாலே வேற்றாலே எஞ்ஞான்றும் அழியாதே விளங்கும் மெய்யளிக்க வேண்டுமென்றேன் விரைந்தளித்தான் எனக்கு. ஏற்றாலே இழிவன நீர் நினையாதீர் உலகீர் எந்தை அருட்பெருஞ்சோதி இறைவனை சார்வீரே. விளக்க உரை. சுத்த சன்மார்க்கத்தினுடைய குறிக்கோளே புற உடம்பை நித்திய சுத்த தேகமாக மாற்றிக்கொள்ளுதல்தான் என்று அறிய வேண்டும். இந்த நிலை இதுவரை உலகம் கண்டு அடையாத ஒன்றாகும். முன்னிருந்தவர்கள் தேகம் அழியாதிருக்க வேண்டி எத்தனையோ யோக ஞான மார்க்கங்களையும் காயகல்ப முறைகளையும் அதிக பிரயாசையோடு கையாண்டு பார்த்து அவையெல்லாம் ஓரளவுக்கு மேல் பயன்படுவதாயில்லை என கண்டுகொண்டார்கள். தவ முயற்சியாலும் மற்ற வகையாலும் ஆயுளை நீட்டிக்க செய்து கொள்ளலாம். அப்படி செய்து கொண்டாலும் கூட பின்னும் எத்தனையோ குறைகள் நேர்ந்து வாழ்க்கையில் வெறுப்பு உண்டாகி மேல்நிலை அடைய ஆசைப்பட்டு அழிவுறுகின்றார்களாம். ஆகையால் எந்த விதத்திலும் மனிதனால் அழியும் தேகத்தை அழியா ஒன்றாக மாற்ற முடியாது என்றும், அப்படி ஒருவேளை ஆயுளை நீடிக்கச் செய்து கொண்டாலும் கூட அதனால் அவஸ்தையின்றி என்றும் சுகமாய் வாழ இயலாது என்றும் அறிந்து கொண்டார்கள். இதனால் அம்முயற்சி வீண் என கருதப்பட்டது. யாக்கை நிலையாமை எடுத்து கூறி அதனை விட்டு வேறு வழி தேடும்படி அறிவுறுத்தினர். தேகம் அழிவது, ஆனால் தேகியாகிய ஆன்மாதான் என்றும் அழியாதது. மேலும் அந்த ஆன்மாவே மனிதனது உண்மை சொரூபமாம். ஆகையால் அழியா வாழ்வு பெற வேண்டுவோர் அழியும் தேகத்தை பற்றற விட்டுவிட்டு ஆன்மாவில் லயமாகி போவதுதான் வழி என கூறி வைத்தனர். மனிதன் தனது நித்திய ஆன்மஸ்வரூபத்தை கண்டுகொண்டு அனித்திய உடலை கலைந்துவிட்டால் அவன் அந்த சுயஸ்வரூபத்தில் என்றும் விளங்குவான் என்று வலியுறுத்தினர். அந்த ஆன்மசித்தி பெறத்தான் மறையாகமங்கள்
வகுத்து கொடுத்தனர். அத்வைத வேதாந்தம் வழங்கப்பட்டது. அவைகளால் எல்லாம் பெறப்படும் முடிவான ஆன்ம சித்தி விதேக விதேக நிலையாக சுத்த ஆன்மமயமாகத்தான் இருப்பதாம். அந்த ஆன்மாவே கடவுள் அம்சமாக இருப்பதால் அது அழியாது இருப்பதில் வியப்பொன்றும் இல்லை. ஒரு ஆன்மா தன் பரமான்ம ஐக்கிய நிலையை மறந்து தேக வாழ்வில் திளைத்திருந்து பின்னர் பக்குவ வசத்தால் தஞ்ஞானம் ஏற்பட்டு தன்மயமாயிருந்து உடலை விட்டுவிட்டால் முன்னிருந்த தன்னிலையே பெற்றுவிட்டதாக கொள்ளப்படுகின்றது. இதனால் என்ன பயன் உண்டாகின்றது? தனி ஆன்மாவாய் இருக்கும்போது அதற்கு தஞ்ஞானமோ தன் பதிஞானமோ அனுபவ வாழ்வோ சிறிதும் ஏற்படுவதில்லையாம். அந்நிலையை விட்டு இந்த பக்குவ மனித உடல் ஏற்கப்பட்ட போதுதான் ஆத்ம ஞானமும் பதி அனுபவமும் உண்டாகி விளங்குகின்றனவாம். மறுபடியும் இத்தேகத்தை விட்டால் அத்தோடு எல்லா ஞான அனுபவங்களும் ஒழிந்து மறைவது நிச்சயம். இதனால் தேக நீக்கத்தால் பெறப்படுகின்ற ஆன்ம சித்தி பயன் அற்றதே ஆகும். இந்த ஆன்மாவே தான் என்றும் இந்த ஆன்மாவே தான் என்றும் இதுவே எதனாலும் எக்காலத்தும் சிதைவுறாது விளங்குவது என்றும் கூறிக்கொண்டு அந்த ஆன்ம பாவனையில் உயிரை விடுவது அறிவுடைமை ஆகுமா? அணுத்துவமாயிருக்கின்ற ஆன்ம நிலை நித்தியமாயிருந்தாலும் அதற்கு வாழ்வும் அனுபவமும் இல்லாமல் போனபின் என்ன பயன் ஏற்படும்? வேத உபநிடதங்களை உபதேசம் செய்த குருமார்கள் தம்மை ஆன்மாக்களாகவே கருதி கொண்டார்கள். பரமான்மாவை கூட தம் மூலமாக கீதா உபதேசம் செய்யவிட்டார்கள். உடலையும் சூழ் உறவையும் அலட்சியமாக கருதி தள்ளிவிட்டனர். அந்நிலை வாழ்வு ஜீவன் முக்த நிலையாம். உடல் நீக்கத்தின் பின்தான் விதேக முக்தி வாழ்வு உண்டாகும் என்பதுவே அவர்களின் தீர்மானமாக இருந்தது. அந்த முடிவு ஒரு ஆன்மாவுக்கு சுகானந்த அனுபவமாக விளங்காது என்றும் அந்த அனுபவத்தின் பொருட்டு உயர் மனித பிறப்பு தேகம் கூட இருத்தல் வேண்டும் என்றும் இன்று கண்டுகொள்ளப்பட்டுள்ளது. ஆனால் இத்தேகம் மண்ணானது, அனித்தியமானது, அழிந்து போகக்கூடியது என்பது எல்லோரும் அறிந்ததே ஆகும். இதற்குள்ளே வாழுகின்ற ஆன்மா பரமான்ம சக்தியால் நித்தியமாய் உள்ளது என்று கற்றறிந்தோர் கண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது அழியும் உடல் புறத்தே இருக்க அழியா ஆன்மா அகத்தே இருக்க கொண்டுள்ளோம். இந்த தேக நிலையிலிருந்து ஆன்ம நிலை எய்த வேண்டுமானால் கருத்தை முற்றும் ஆன்மாவில் நாட்டி உள்ளொடுங்க வேண்டி இருக்கின்றது. அப்படி செய்வதால் உடல் நீங்கி ஆன்ம சித்தி உண்டாவதால் பயன் இல்லாது போகும். ஆன்ம சித்தி பெறவும் அதே சமயத்தில் உடல் வாழ்வு தொடர்ந்து இருக்கவும் ஓர் வழி காண வேண்டும். அந்த வழிதான் சுத்த சன்மார்க்கம் என்று நம் வள்ளல் பெருமான் கண்டு காட்டினார். இந்த வழி தேக நிலையிலிருந்து ஆன்மாவில் சென்று ஒடுங்குவது அல்ல. இந்த வழி தேக நிலையிலிருந்து, அதாவது புறத்திலிருந்து ஆன்மாவில் சென்று ஒடுங்குவது அல்ல. முதலில் சத்திசாரத்தால் ஆன்ம நிலையை அறிந்து கொண்டு அங்கிருந்து ஆன்ம இயற்கை வாழ்வு வாழத் தொடங்குதலாம். ஆன்ம இயற்கை வாழ்வு என்றால் என்ன எனில், ஆன்மாவுக்கு இயற்கை பரமான்ம சக்தியாகிய அருள் அல்லது தயவு. ஆதலின் இந்த தயவை கொண்டு அகநிலையிலிருந்து வாழ வாழ அந்த ஆன்மாவிலிருந்து கடவுள் தயவு சக்தியை வெளிப்பட்டு அந்த ஆன்மாவையே தாங்கும் வடிவமாக்கி விடுகின்றதாம். மீண்டும் கவனிப்போம், இது முக்கியம்.
இந்த வழி தேக நிலையிலிருந்து ஆன்மாவில் சென்று ஒடுங்குவதல்ல. முதலில் சத்விசாரத்தால் ஆன்ம நிலையை அறிந்து கொண்டு அங்கிருந்து ஆன்ம இயற்கை வாழ்வு வாழத் தொடங்குதலாகும். ஆன்ம இயற்கை வாழ்வு என்றால் என்ன என்றால், ஆன்மாவுக்கு இயற்கை பரமான்ம சக்தியாகிய அருள் அல்லது தயவு. ஆதலின் இந்த தயவை கொண்டு அகநிலையிலிருந்து வாழ வாழ அந்த ஆன்மாவிலிருந்து கடவுள் தயவு சக்தியே வெளிப்பட்டு அந்த ஆன்மாவையே தாங்கும் வடிவமாக்கி விடுகின்றதாம். சூழ இருந்த அனித்திய தேகமே கடவுள் தயாஜோதி வண்ணமாகி அருள் ஒளி வடிவமாகி நிலை கொள்ளுகின்றதாம். இதனால் இதுகாரும் ஆன்மாவுக்கிருந்து வந்த நித்தியத்துவ நிலை விரிவுற்று நித்திய வடிவாகி விலங்கலாகின்றதாம். இதில் ஆன்மானுபவம் மறைவது இல்லை. அது விலங்கற்கான உடலும் அந்த ஆன்மாவின் கூறாகவே பொருந்தி விடுகின்றதாம். இதனால் புறத்தோற்ற நிலை மாறுவது இல்லை. அது மண்ணான அழிவுடம்பு அல்ல. அது மண்ணான அழிவுடம்பு அல்ல. ஆன்ம சக்தி கொண்ட சுத்த உடம்பே ஆகும். ஆகவே சுத்த சன்மார்க்கம் ஒன்றாலே தான் நித்திய வாழ்வு வருவதாயும் அது சச்சிதானந்தப்பதி வாழ்வாகவே இருப்பதால் எக்காலத்தும் எவ்விதத்தும் எவ்விடத்தும் தடைபடாது அவத்தை உறாது வேண்டுதல் வேண்டாமை இல்லாது விளங்குவதாம். இந்த சுத்த தேகநிலை அடைகின்றவன் உண்மையில் மனித பிறவியையே மாற்றிக்கொண்டவனாகின்றான். அருட்பெரும் கடவுள் சக்தியே அகத்திருந்து வெளிப்பட்டு புறவண்ண வடிவமாகி விடுவதால் இது அந்த கடவுள் வடிவமாகவே கொள்ளப்படும். அன்றியும் இந்த கடவுள் மனிதன் தானே சச்சிதானந்தமயமாய் திகழ்வதாக அறிந்து கொண்டும் அனுபவித்து கொண்டும் இருக்கின்றான். ஆகையால் இந்த அழியா உடம்பு அடைவது நமது குறிக்கோளும் கடவுள் அருள் ஆணையுமே ஆகும். இனி செய்யுள் விளக்கம் காண்போம். எஞ்ஞான்றும் அழியாதே விளங்கும் மெய்யளிக்க வேண்டுமென்றேன் விரைந்தளித்தான் எனக்கே என்று கூறுகின்றார் நம் வள்ளலார். அருட்பெரும் ஜோதி ஆண்டவரிடம் நேரடியாக முறையிட்டு வேண்டிக் கொண்டார். அதற்கு உடனடியாக பயனும் கிடைத்து விட்டதாம். ஏற்பது இகழ்ச்சி என்று நினைக்க வேண்டாம் என்கின்றார். ஆம், நாம் யாரிடம் எண்ணத்தை ஏற்கின்றோம்? நம்மோடு அத்துவிதமாக இருக்கின்ற எல்லாம் வல்ல பதியை நம்மில் வெளிப்பட்டு விளங்குக என்றுதான் வேண்டிக் கொள்ளுகின்றோம். அப்படி வெளிப்பட்டு அருளுவதுதான் அவர் திருவுள்ளமாகவும் இருக்கின்றது. அதனை அறியாமலும் அடையாமலும் இருந்தது நம் குறையே அன்றி வேறு அல்ல. அவரும் நம் பரிபக்குவத்தை எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கின்றார் எவ்வளவோ காலமாக. ஆகையால் எந்த க்ஷணத்தில் நாம் உண்மையாக வேண்டுகின்றோமோ அந்த க்ஷணத்தில் அருட்ஜோதியை நமக்கு வழங்கிட உள்ளார். அது வழங்கிட பெற்றால் அதுவே தன்வண்ணமாக சூழ் உடம்பை மாற்றி அமைத்துவிடும். அப்போது அத்தேகம் எக்காலத்தும் எவ்விதத்தும் அழியாமை பெற்று விளங்கும். அகத்திருக்கும் அருட்பெரும் ஜோதியே எல்லாம் வல்லதாய் எதற்கும் ஆதாரமாய் யாவையும் ஆள்வதாய் பிரிது எதனாலும் எக்காலத்தும் சிறிதும் பாதிக்கப்படாததாய் உள்ளதாம். ஆகையால் இந்த அருட்ஜோதி வண்ணமான மாற்றம் கொண்டு விளங்கும் தேகமும் அப்படி நித்தியமாய் திகழ்வது இயற்கைதானே. சாதாரண உடல் பஞ்சபூத சக்தியால் உருவாகி விளங்கி பின்னர் அழிவுறுவதாம். ஐம்பூத சக்தியால் பாதிக்கப்பட்டு தேகம் சிதைவதை யாவரும் அறிவர். இதைத்தான் காற்றாலே, புவியாலே, ககனம் அதனாலே, ககனம் என்றால் ஆகாசம், கனலாலே, புனலாலே என்று குறிப்பிட்டார். மேலும் கதிராதியாலே, அதாவது சூரியன், சந்திரன், நட்சத்திரம் இவைகளாலும் பிண்ட தேகம் பாதிக்கப்படுவதாம். பின்னர்
கூற்றாலே என்கின்றார். கூற்றாவது உயிரையும் உடலையும் பிரித்து கூறாக்கிவிடும் சக்தி. அது யமன், காலன், மரணம் என்றெல்லாம் சொல்லப்படும். இன்னும் நோய் நொடியாலேயும் எத்தனையோ விதமான கொலை கருவியாலேயும் கிரக ஆற்றலாலும் மற்ற விதமான கொடிய செயல்களாலும் தேக அழிவு நேரிடாது இருக்க வேண்டும் என்பது விண்ணப்பம். இப்படி எதனாலும் எவ்விதத்தும் அழிவு என்பது நேராமல் நித்தியமாய் வாழற்குரிய சுத்த உடம்பு அருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளச் சொல்லுகின்றார் நம் வள்ளல் பெருமான். அப்படி வேண்டி பிறர்க்கு விசாரம் செய்து அருளம்பலத்தை அடைய வேண்டுவது முதல் கடமையாம். அப்படி வேண்டி பிறர்க்கும் விசாரம் செய்து அருளம்பலத்தை அடைய வேண்டுவது முதல் கடமையாம். அத்தோடு தேகபோக வாழ்வினிடத்தில் நிராசையும் பிறர்க்கு தயாவிளக்கம் செய்வதில் நாட்டமும் பெருக்கிக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் அருளம்பலத்திலிருந்து அருள் உணர்வை பெருக்கிக் கொண்டு வாழலாம். அன்பு செய்ய செய்ய உள்ளொளி விரிந்து உடலிடம் கொண்டு நித்தியானந்த வாழ்வை வெளிப்படுத்தும். அடுத்ததாக இதன் தொடர்ச்சியாக கர்ம சித்தி நிலை. கர்ம சித்தி நிலை தந்திர மந்திர வகையாலும் தீவிர பக்தி முறையாலும் மனத்தை அற்புத சக்தியுடையதாக ஆக்கிக் கொள்ளக்கூடும். அந்த சக்தி ஆன்மாவிடத்திலிருந்து கிடைக்கப் பெறுவதுதான். அது ஓரளவுதான் கிடைக்கும். குறிப்பிட்ட காலம் வரைதான் பயன் தந்து பின்பு ஒழிந்துவிடும். ஒருவன் தனது ஒருமை மனோசக்தியால் ஒன்றை பற்றிய சிந்தனை மாறாது சிறிது கால அளவுக்கு இருக்க முடியும். பிறரை தன்வசப்படுத்தி அவர்களின் அறிவையும் உணர்வையும் இரத்த ஓட்டத்தையும் உயிர்ப்பையும் கூட தனிச்சைப்படி ஆட்டி வைக்க முடிகின்றதாம். இதே மனோசக்தியை தன்னகத்தில் செலுத்தி இருத்தி கொண்டு தனது உடலின் ஒவ்வொரு பகுதியை கூட தன்னிச்சைப்படி கட்டுப்படுத்தி விட முடியும். அந்த பாகத்தில் அளவுக்கு மீறிய சக்தி விளங்கச் செய்யலாம். அப்பகுதியில் குத்தினாலும் சுட்டாலும் உணர்ச்சி உண்டாகாது. இந்த மாதிரியாகத்தான் தீவிர கர்ம சித்தி பெற்றுள்ளவர்கள் அகத்தில் ஒடுங்கி நின்று சரீர வாதனையை அனுபவியாது ஏற்று கிடந்து முடிவில் தேகத்தையே விட்டு நீங்கி விடுகின்றார்கள். அல்லது ஆன்மசக்தி அடைவால் அகமிருக்கும் அமுத சக்தியை தேகத்தில் பரவிவிட்டு சமாதி நிலையில் உள்ளடங்கி கிடக்கின்றார்கள். இவர்களின் உடல் மண்ணில் புதையுற்று கிடந்தாலும் அழிந்து போவதில்லையாம். இந்த அழியா உடம்போடு அவர்கள் ஏன் இவ்வுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை என்றால், அவர்கள் அறிவாலே ஆன்ம நிலையை கண்டு அதிலேயே கூடி மடிந்து போனார்கள். அறிவினால் அந்த அளவுக்குத்தான் பெற முடியும். அந்நிலையில் ஒன்றியிருக்கும் வரைத்தான் அந்த அனுபவமும் நிலைக்கின்றது. அதனை விட்டு தேக நிலைக்கு இறங்கிவிடும் போது அனித்தியத்துவம் வந்து சேர்ந்து கொள்ளுகின்றதாம். ஆகையினால் தான் அழியா உடம்போடு அவர்கள் வாழக்கூடாது போயினர். அதற்கு மேல் இப்பொழுது ஏற்பட்டுள்ள நிலை அருள்மயமானதாம். அறிவினால் ஆன்ம நிலை எய்திய சன்மார்கி அந்நிலையினின்று அருளினால் உலகை நோக்குகின்றான். எங்கும் அருட்ஜோதியே உள்ளிருந்து எல்லாமாய் ஆகி விளங்குகின்றதையும் உணர்கின்றான். இப்பொழுது ஏற்பட்டுள்ள நிலை அருள்மயமானதாம். அறிவினால் ஆன்ம நிலை எய்திய சன்மார்கி அந்நிலையினின்று அருளினால் உலகை நோக்குகின்றான். எங்கும் அருட்ஜோதியே உள்ளிருந்து எல்லாமாய் ஆகி விளங்குகின்றதையும் உணர்கின்றான். அருளாலே சூழ்நர்க்கு அன்பும் அறிவும் இன்பமும் செய்து கொண்டு தனக்கு அந்த அருட்செயலால் வரும் இன்பம் தவிர வேறு ஒன்றை வேண்டாதவனாகி வாழ பழகுகின்றான். இந்த பழக்கத்தால் இவனுடைய அருள் வாழ்வின் ஆன்மாவில் மறைந்திருந்த நித்தியத்துவ அருட்பெரும் கடவுள் சக்தி வெளிப்பட்டு இவனது தேகத்தை அழியாதிருக்கச் செய்து இவ்வுலகில் என்றென்றும்
வாழ்ந்திருக்கவும் செய்து விடுகின்றதாம். இம்முடிவுதான் சுத்த சன்மார்க்கத்தின் உயர் சித்தி நிலை அனுபவம். அருட்பெரும் ஜோதி இறைவனை சார்வீரே என முடிவாக கூறியுள்ளார். இப்படி சார்ந்து கொண்டால்தான் அந்த அருட்பெரும் ஜோதி சக்தியாலே அழியா உடம்பை அடைய பெறலாம் என்று உறுதி கூறியுள்ளார். அந்த அருட்பெரும் ஜோதி இறைவனை எப்படி சார்வது? தயவோடு இருந்து சத்திசாரம் செய்தால் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் உண்மை விளங்கும். தயவோடு இருந்து சத்திசாரம் செய்தால் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் உண்மை விளங்கும். ஒன்றான அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்தானே நம் ஒவ்வொரு ஆன்மாவாயும் தனித்தனி உருகொண்டு விளங்குவதை அறிகின்றோம். அவரே நம்மின் தனியொரு ஆன்மாவாயிருந்து உயிர் உணர்வோடு இந்த தேகத்தையும் ஏற்றுள்ளாராம். அந்த அருட்ஜோதிபதியின் அருட்சக்தியே நம்மின் அருள் உணர்வாகி இந்த அருள் அறிவினால் அந்த அருட்ஜோதி பதியையும் அறிகின்றதாம். அந்த அருட்ஜோதி பதியின் அருட்சக்தியே நம்மின் அருள் உணர்வாகி இந்த அருள் அறிவினால் அந்த அருட்ஜோதி பதியையும் அறிகின்றதாம். ஆகவே அருட்பெரும் ஜோதி ஆண்டவரும் அவரது அருட்பெரும் சக்தியும் தவிர நாம் என்று தனியாக ஒன்று இல்லை என தெளிகின்றோம். ஆகவே அருட்பெரும் ஜோதி ஆண்டவரும் அவரது அருட்பெரும் சக்தியையும் தவிர, அதாவது அவருடைய திருவருளையும் தவிர நாம் என்று தனியாக வேறு ஒன்று இல்லை என்று தெளிகின்றோம். நாம் நாம் என்று கூறிக்கொண்டிருக்கின்றது ஆண்டவர் தன்மையாகிய அருட்சக்தியே ஆகும். அவருடைய தன்மையாகவே நாம் ஒவ்வொருவரும், அதாவது நான் நான் என இருக்கின்றோம் என்பதைத்தான் இதுவரை அறியாது இருந்தோம். உயிருடம்பின் பற்றினால் நம்மை நாம் தனித்தனி தேகிகளாக கருதி கொண்டுள்ளோம். சிறிது ஆன்மஞானம் அடைந்த போதும் தேக பிரிவினை தோற்றத்தால் நாம் தேகம் அல்ல என்றும் தேகிகளாகிய ஆன்மாக்களே என்றும் பாவித்து வந்தோம். ஆனால் அந்த ஆன்மாவின் உண்மை முழுமையாக அறியப்படாதிருந்தது. அந்த உண்மை இப்பொழுது வெளியாகியுள்ளது. உண்மையில் இருக்கின்றது நம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ஒருவரே. உண்மையில் இருக்கின்றது நம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ஒருவரே என்றும் அவரே நம் ஒவ்வொரு ஆன்மாவாகி உள்ளார் என்றும் அறிந்து கொள்ள நேர்ந்துள்ளது. அவர் ஒருவரே உண்மையில் இருக்க, அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ஒருவரே உண்மையில் இருக்க, அவரது அருளே நாமாகி அந்த ஒருவரை அறிந்து கொண்டிருக்கின்றோம். இப்படி ஆண்டவரை அருளால் அறிந்து அதுவே நாமாகி மறவாதிருத்தல் அவரை சார்கின்றதாக மொழியப்படும். இதுவே சத்விசாரமாகும். கடவுளே மனித வடிவாகி அனந்த ரூபத் தோற்றத்தோடு விளங்குகின்றது என்றாலும் அருள் ஞானம் வெளிப்படாத வரை யாவரும் ஒன்றான கடவுள்மயம் என்பது விளங்காமல் வேறு வேறு மனிதர்களாக உணரப்படுகின்றார்கள். அன்றியும் இந்த மனித வடிவங்களில் மறைந்து கிடக்கும் கடவுள் சக்தி வெளியாகாத வரை அந்த மனிதன் கடவுளை அடைய பெறாதவனாகவே உள்ளான். ஆகவே கடவுளை சார்வது என்பது கடவுள் அருளால் உண்மையை அறிந்து கொண்டு விட்டால் மட்டும் போதாது. அந்த அகமிருக்கும் கடவுள் சக்தி வெளிப்பட்டு தேகத்தின் ஒவ்வொரு கூறிலும் நிரம்பி உடம்பே அருள்மயமாக ஆக்கப்பெறல் வேண்டும். அப்போதுதான் மனிதன் கடவுளை சார்ந்து கடவுளை அடைந்தவன் ஆவான். அதற்கு வழி 4. அதை பார்ப்போம். 1. அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்தான் நமது உண்மையான அகவடிவம் என்பதை தெளிவு செய்து கொள்ளல் வேண்டும். 2. அந்த அகவுணர்வு கெடாமல் அருள் வண்ணமாகவே சிந்தனையும் சொல்லும் செயலும் வெளிப்படுத்திக் கொண்டிருத்தல் வேண்டும். 3. அருள் அனுபவ வாழ்வையே
லட்சியமாய் கொண்டு பொறிபுலன் இச்சையை விளக்குதல் வேண்டும். 4. நமது ஆதி மூலநிலை நடுத்தலை உள்ளிருக்கும் அருட்ஜோதி ஆன்ம அணுவாய் இருக்கின்றது. அங்கிருந்து இத்தேகத்தில் பூர்ணமாய் வியாபித்துள்ளோம். ஆகையால் அந்த ஆன்ம அணுவை மனதினால் உறுதியாக பற்றி அதுவாகி நிலைத்தல் வேண்டும். அங்கிருந்துதான் அருள் என்ப வாழ்வு வாழ்தல் வேண்டும். இந்த 4 பயிற்சியும் மேற்கொண்டு வாழ்ந்தால் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் சார்பு கொண்டவர்கள் ஆவோம். அதனால் சச்சிதானந்த வடிவில் மரணமில்லா பேரின்ப வாழ்வில் என்றும் வாழ்வோம். இது அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ஆணை. இது மிக மிக முக்கியமான 4 பயிற்சி முறைகள். மீண்டும் கவனமாக ஒரு முறை பார்ப்போம். 1. அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்தான் நமது உண்மையான அக வடிவம் என்பதை தெளிவு செய்து கொள்ளல் வேண்டும். 2. அந்த தெளிவு செய்து கொள்ளப்பட்ட அக உணர்வு கெடாமல் அருள் வண்ணமாகவே சிந்தனையும் சொல்லும் செயலும் வெளிப்படுத்தி கொண்டிருத்தல் வேண்டும். 3. அருள் அனுபவ வாழ்வையே வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டு பொறிபுலன் இச்சையை விளக்குதல் வேண்டும். 4. நமது ஆதிமூல நிலை நடுத்தலை உள்ளிருக்கும், அதாவது தலை நடுவில் சிற நடுவில் உள்ளிருக்கும் அருட்ஜோதி ஆன்ம அணுவாய் இருக்கின்றது. அங்கிருந்து இந்த தேகத்தில் பூர்ணமாய் வியாபித்து உள்ளோம். ஆகையால் அந்த ஆன்ம அணுவை மனதினால் உறுதியாக பற்றி அதுவாகி நிலைத்தல் வேண்டும். அங்கிருந்துதான் அருளின்ப வாழ்வு வாழ்தல் வேண்டும். இந்த 4 பயிற்சி மேற்கொண்டு வாழ்ந்தால் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் சார்பு கொண்டவர்கள் ஆவோம். ஆதலால் சச்சிதானந்த வடிவில் மரணமில்லா பேரின்ப வாழ்வில் என்றும் வாழ்வோம். இது அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ஆணை. இந்நெறிக்கு முதல்வராகவும் வழிகாட்டியாகவும் விளங்கி தனித்தலைமை பூண்டு திகழும் நம் திரு அருட்பிரகாச வள்ளலார் தானே இந்த முறையால் அழியாத தேகம் பெற்றுக்கொண்டு விட்டார். அப்படி பெற்றுக்கொண்டுதான் இந்த தனிப்பாடலை வழங்கியுள்ளார். இந்த பாடலே அதற்கு உண்மையான சான்று. இவ்வழியை மேற்கொண்டு ஒழுகுகின்றவர்கள் அந்த அருள் வள்ளலை அகத்தும் புறத்தும் கண்டுகொள்ளவும் முடியும். உண்மையை அறிந்து கொள்ளாமையாலும் உண்மையில் நம்பிக்கை இல்லாமையாலும் பிற நெறிகளில் விசேஷ பற்று கொண்டு பழக்க வசத்தால் அந்த வழிகளிலே சென்று கொண்டிருக்கின்றதாலும் மக்கள் இந்த சுத்த சன்மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றார்கள். அன்றியும் இம்மார்க்கத்தை நன்றாக பொதுஜனங்களுக்கு எடுத்து சொல்லி விளக்கி காட்டி மேற்கொள்ள செய்யாமல் இருப்பதும் இந்த மார்க்கம் பரவாமைக்கு ஒரு காரணமும் ஆகும். ஆகையால் சன்மார்க்க அன்பர்கள் முதலில் இந்த மார்க்க தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒழுக்கமுடையவர்களாய் நடந்து கொண்டு பிறருக்கும் நன்றாக பிரச்சாரம் செய்தல் வேண்டும். அருள் வாழ்வில் எல்லோரையும் ஒன்றுபடச் செய்தல் வேண்டும். இதில் சமய மத துவேஷங்களும் ஜாதி இனப்பிரிவுகளுக்கும் கொள்கை கோட்பாட்டு பேதங்களுக்கும் இடமே இல்லை. எவரும் அருள் நாட்டம் உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே முக்கியமாம். திருவருள் இந்த முறையைத்தான் இப்பொழுது முதல் வெளிப்படுத்துகின்றது. இனி எப்படியும் இது எங்கும் பரவும். நாமும் ஒவ்வொருவரும் நன்முயற்சி செய்தால் நமது அருட்பெரும் ஜோதி ஆண்டவரும் உள்ளும் புறமும் துணையாயிருந்து உதவுவார். கூடிய சீக்கிரத்தில் உலகெங்கும் சுத்த சன்மார்க்கம் விளங்க காண்போம். கூடிய சீக்கிரத்தில் உலகெங்கும் சுத்த சன்மார்க்கம் விளங்க காண்போம். இம்மார்க்கத்தில் பயின்று இறப்பை ஒழித்து கொண்டு நித்திய தேகிகளாய் வாழும் சுத்த சன்மார்க்கிகளையும் எங்கெங்கும் காண்போம், எங்கெங்கும் காண்போம். ஆண்டவர் அருள் செய்வார். அருட்பெருஞ்சோதி பதியிடம் நம் வள்ளலார் செய்து கொண்ட முறையீடுகளில் நடு நாயகமாயும்
அதி முக்கியமாயும் இருப்பது இந்த சுத்த சன்மார்க்க சாத்தியானுபவ வாழ்வு உலகுக்கு கொண்டு வருதலே ஆகும். சாகாதவனே சன்மார்கி என்பதுவே அவருடைய தீர்ப்பு. ஆகையால் அந்த சாகாநிலையை அடைவிக்கும் வழிவகை முறைகளை பலவாக விவரித்து கூறியுள்ளார். அவருடைய அற்பா முறையீட்டின் சிகரமாக இந்த செய்யுளை வைத்து விளக்கம் செய்ய நேர்ந்தது. இதன்படி அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை சார்ந்து கொண்டு வாழ்பவர்கள் ஓய்வு பெறுவார்கள் என்பது திண்ணம். வள்ளலார்தான் இந்த இரவா திருமேனியை பற்றி முழுமையாக அறிந்து அடைந்து பிறர்க்கும் உரைத்தார். அதற்கு மேல் இதுவரை யார் அம்மாதிரி சுத்த தேகம் பெற்றுள்ளார்கள் என்று பலரும் வினாவுகின்றார்கள். அவர்கள் அப்படி கேட்பதும் ஓரளவுக்கு நியாயம்தான். யாரேனும் அப்படி மரணத்தை தவிர்த்து கொண்டிருக்கின்றார்களா என்று உலகெங்கும் தேடி பார்த்தாலும் கிடைப்பது அருமையே. உலகம் அறியாமல் மறைவில் அப்படிப்பட்ட சுத்தர்கள் ஒருவேளை இருக்கலாம். அவர்களை குறித்து நாம் அதிகம் கற்பனை செய்து கொண்டிருக்க வேண்டியது இல்லை. வள்ளலார் பெற்றளித்த சுத்த சன்மார்க்கத்தையே இன்னும் உலகம் அறிந்து கொள்ளவில்லை என்றால் அந்த மார்க்கத்தின் அருட்பெரும் சித்து நிலையை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? இறப்பைத்தான் எப்படி நீக்கிக் கொள்ள முடியும்? ஆகையால் தான் அவரை போன்ற சுத்த தேக நிலையை பெற்றவர்கள் உலகில் இன்னும் வெளிப்படத் தோன்றவில்லை. மேலும் அவரே தம் திருதேக சித்தி வல்லபத்தாலும் திருவருள் ஆணையாலும் மக்களினத்தை பக்குவப்படுத்தி கொண்டுள்ளார். அவர் செயல் ஒவ்வொருவர் உள்ளத்திலிருந்தும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. சுத்த சன்மார்க்கத்தை புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் கூடிய உள பண்பாட்டைத்தான் இப்பொழுது வள்ளலார் செய்து கொண்டிருக்கின்றார். விரைவிலே இம்மார்க்கத்தை உணர்ந்து போற்றி கொள்ளக்கூடியவர்கள் தோன்றிவிடுவார்கள். அப்படி ஏற்றுக்கொள்ளும் சுத்த சன்மார்க்க சாதகர்கள் உண்மை நெறியில் சாதனை புரிந்து சாத்தியர்கள் ஆவதற்கு இந்த முறையீடுகளும் விளக்கங்களும் உதவும். இவற்றிற்கு ஆதாரமான திரு அருட்பிரகாச வள்ளலாரும் துணை புரிவார். அப்போது சன்மார்க்க சாத்தியர்கள் இறப்பை ஒழித்தவர்களாய் இங்கும் அங்கும் என சிலர் பலராய் தோன்றி விளங்குவார்கள். அது திருவருட் சம்மதமாம். ஆகையால் இரவாமல் வாழும் நிலை பற்றி அவநம்பிக்கையும் ஐயமும் கொள்ள வேண்டியதே இல்லை. அது ஆண்டவர் திருவுள்ளம் என்றும் இவ்வுலகத்திற்கு இப்புது நெறியும் புது வாழ்வும் உண்டாவது நிச்சயம் என்றும் திடமாக நம்புதல் வேண்டும். அந்த நம்பிக்கையோடு முயற்சி செய்து வந்தால் காலக்கிரமத்தில் உண்மையெல்லாம் வெளிப்பட்டு முடிவில் உளவா பெருநல வாழ்வு சித்திக்கும். நிறைய தயவு. மீண்டும் அந்த அற்புத பாடலை ஒரு முறை பாடி மகிழ்வோம். தயவு. காற்றாலே புவியாலே ககனம் அதனாலே கனலாலே புனலாலே கதிராதியாலே கூற்றாலே பிணியாலே கொலை கருவியாலே கோலாலே பிறையற்றும் கொடும் செயல்களாலே வேற்றாலே எஞ்ஞான்றும் அழியாதே விளங்கும் மெய்யளிக்க வேண்டுமென்றேன். எஞ்ஞான்றும் அழியாதே விளங்கும் மெய்யளிக்க வேண்டுமென்றேன். விரைந்தளித்தான் எனக்கே விரைந்தளித்தான் எனக்கே ஏற்றாலே இழிவு என நீர் நினையாதீர் உலகீர் எந்தை அருட்பெரும் ஜோதி இறைவனை சார்வீரே. தயவு. ஓம் ராமலிங்காய நம. தயவு.